ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 108 திவ்ய தேசத்தில் ஒரு முக்கியமான திவ்ய தேசத்தை தான் பார்க்க போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கிற திருப்பாடகம் அப்படின்ற ஒரு இடத்துல பாண்டவதூத பெருமாள் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். 108 திவ்ய தேசத்தில் 48வது திவ்ய தேசம்தான் இங்கே அமைஞ்சிருக்கிற பாண்டவதூத பெருமாளோட திருக்கோவில். 4 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்த ஒரு சிறந்த திருத்தலம். 1500-2000 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான ஒரு சிறந்த திவ்ய தேசம். இங்கே குடிகொண்டிருக்கும் மூலவர் பார்த்தீங்கன்னா 25 அடி உயரத்தில் அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. முதல்ல பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுற திவ்ய தேசமாக அமைஞ்சிருந்தது. தாயார் இருந்தாங்க, சத்தியபாமா தாயாரும் ருக்மணி தாயாரும் கூட இருந்தாங்க பாண்டவதூத பெருமாளோட. பாரத யுத்தத்துக்காண்டி பஞ்ச பாண்டவர்களுக்கு தூதுவராக கிருஷ்ண பகவான் போறாரு. அதனால இந்த ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் கிருஷ்ண பகவானுக்கு பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இங்கே உள்ள கல்வெட்டுகள்ல எல்லாம் பார்த்தா தூத ஹரி அப்படின்னே குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த திருத்தலத்துல தான் ரோகிணி தேவி கிருஷ்ண பகவானை வழிபட்டு ஞான யோக நிலையை அடைந்து சந்திர பகவானை அடையும் வரத்தை பெற்றிருக்கிறாங்க. 27 நட்சத்திர தேவிகள்ல ஞான சக்தியா இருக்கிற ரோகிணி தேவியை தான் முதல்ல திருமணம் செய்கிறாரு சந்திர பகவான். அதுக்கடுத்து அக்னி சக்தியை கொண்ட கார்த்திகை தேவியை திருமணம் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற நட்சத்திர தேவிகளை சந்திர பகவான் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்த திருத்தலத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணனுடன் விஸ்வரூப தரிசனத்தையும் சந்திர பகவான் பெறுறாரு. அதே மாதிரி இன்றளவுலுமே சூட்சும வடிவத்தில் பல முனிவர்களும் தேவர்களும் இந்த இடத்துல தவம் பண்ணிட்டு கிருஷ்ணனரை தரிசிக்கிறதா ஐதீகம் இருக்கு. இன்னொரு தல புராணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரத யுத்தம் முடிஞ்சு வெகு காலத்துக்கு பின்னாடி ஜனமேஜர் அப்படின்ற ஒரு மகாராஜா வைசம் பயனர் என்ற ஒரு ரிஷியிடம் பாரத கதையை கேட்டு வந்திருக்கிறாரு. இப்போ கிருஷ்ணன் தூது போகிறப்ப அவர் எடுத்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்காண்டி ஆசைப்படுறாரு. இதனால அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு அந்த ரிஷியிடம் கேட்குறாங்க. கிருஷ்ணன் பாண்டவர்களுக்காண்டி தூது போகிறப்ப நிலவரையில் அமர்ந்த கோலத்தில் எடுத்த விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கறதுக்கு இந்த திருத்தலத்தில் அவர் தவத்தை மேற்கொண்டாரு. அந்த ராஜா ரிஷியோட அறிவுரையின் பேரில் ஜனமேய ராஜாவுக்காண்டி கிருஷ்ண பகவான் பாரத காலத்தில் தூதுவ கோலத்தில் இருந்த அந்த விஸ்வரூப தரிசனத்தை மன்னருக்கு காட்டு அருளிய திருத்தலம் தான் இந்த பாண்டவ தூத பெருமாளோட திருக்கோவில். இந்த கோவிலோட பெருமைகளின் சிறப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரனுக்கு கண் பார்வையை அளித்து தனது பெரிய விஸ்வரூப தரிசனத்தை கிருஷ்ண பகவான் இத்தலத்துல தான் காட்டியிருக்கிறாரு. இந்த கோவிலில் அங்க பிரதேசமும் அடிப்பிரதேசமும் செஞ்சா அவங்க நினைக்கிற எங்கள் எல்லாமே வெற்றி அடையிறதா ஐதீகம் இருக்கு. நம்பிக்கையோட பிரதேசமும் அடிப்பிரதேசமும் செய்யலாம். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனுக்கு பிடிச்ச வெண்ணெயில செய்யப்பட்ட அடை, சீடை, முறுக்கு இந்த மாதிரி வெண்ணெய் பொருளை யூஸ் பண்ணி செய்யற எல்லா பொருட்களையுமே வாங்கி எளிமையான மக்களுக்கு தானமா கொடுத்தோம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். கோவில் ரொம்ப பெரிய ஒரு கோவில் இருந்தது. சுற்றுப்பிரகாரம், வெளி சுற்றுப்பிரகாரம் ரொம்ப பெரிய பிரகாரமாக இருந்தது. 4 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற ஒரு சிறந்த திவ்ய தேசம். பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமாலிசை ஆழ்வார் இப்படின்னு சொல்லிட்டு 4 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பாடப்பெற்ற ஒரு சிறந்த திவ்ய தேசம். விமானம் பார்த்தீங்கன்னா பத்திர விமானம். தீர்த்தம் பார்த்தீங்கன்னா மத்ய தீர்த்தம். இங்கிலும் காஞ்சிபுரம் போனீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பர ஈஸ்வரர் கோவிலுக்கு எதிர்ப்புறமாக உள்ள ரோட்டில் நேராக வந்தோம்னா கொஞ்ச தூரத்திலே பாண்டவ தூத பெருமாளோட திருத்தலம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப அருமையான ஒரு திருத்தலம். ரொம்ப அமைதியாகவும் அற்புதமாகவும் இருந்தது. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.